உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய யூதர்கள்ட்ட ஆபிரகாம் சொன்னா உடனே கவனிப்பான், தாவீதுன்னு சொன்னா உடனே கவனிப்பான். ஏன்னா தாவீதின் குமாரன் அவர் வருவார், ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் இவனுக்கு வரும்ன்றாரு. அதனால ஆபிரகாமை நல்லா தெரியும், தாவீதை நல்லா தெரியும். வேற யாரை சொன்னாலும் சத்தம் போயிட்டு வான்னு சொல்லிடுவான். அதனால மத்தேயு ஆரம்பிக்கிறப்ப ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன், இடையில நிறைய பேர் இருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி வரிசையாக வந்து கடைசியில் தான் ஒரு இடத்துல தாவீது வர்றான். ஆனால் எப்படி சுருக்கி எழுதிட்டான் பார்த்தீங்களா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடைய வம்ச வரலாறு, இவர் தான் அவருன்னு சொல்ல வர்றான். இவர் தான் இந்த மேசியா, இவரெல்லாம் சிலுவையில் அரைஞ்சு விட்டீங்களேடா அப்படின்னு சொல்ல வர்றான். அப்போ இந்த ஜனங்களுடைய மனதை கவருவதற்கு, சொல்கிறத கவனிக்க வைக்கிறதுக்கு அப்படி சொல்லி ஆரம்பித்தான். நான் சொல்கிறேன், பிதாவிட்ட போகும்போது இயேசுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அவருடைய செவிகள் கவனிக்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய நேசகுமாரன், எனக்காக நான் சொல்கிறத கேட்டு சிலுவையில் அவ்வளவு பாடுபட்ட இயேசு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சரி, நான் முதல்ல கேட்டேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரில் யாரை நம்பர் 1 வைக்கலாம் கேட்டால் பிதான்னு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது யாரை போடுறது? போட்டலாமா? பரிசுத்த ஆவியானவர் வேண்டாமா? தெரியல. சரி, அவர் சொன்னதே நம்ம சொல்லிக்கிறலாம். நம்ம நேரத்துக்கு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பானே. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்னு எங்கே எழுதியிருக்கு? அவர் சொன்னதே வச்சுக்கிடுவான். மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின், பிதா பரிசுத்த ஆவியானவர் குமாரனா? பிதா குமாரன் அவர் ஒரு வருஷம் போட்டிருக்கிறார். அந்த வரிசையில் இது அப்படி தான் இருக்கணும்னு அவர் சொல்லிட்டார். நம்ம தான் குழப்பக்கூடாது. அவர் ஒன்றை சொல்ல, நம்ம ஒன்று சொல்ல. அங்கே இந்த பாஸ்வேர்டு சொல்லுவாங்கள்ல, கம்ப்யூட்டரில் பாஸ்வேர்டு போட்டால் தான் அது திறக்கும். நம்ம வாட்டுக்கு இந்த பாஸ்வேர்டை தப்பாக போட, அப்புறம் அங்கே திறக்காமல் போக, ஜபமே கேட்கப்படாமல் போக, அதெல்லாம் நமக்கு வேணுமா? பாஸ்வேர்டை கரெக்டாக போடணும். இயேசுவின் நாமத்தினால வர்றேன் ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இவங்களை ஆசீர்வதிக்கிறோங்கிறாரு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுன்றாரு. மாற்றக்கூடாது. சரி, இந்த ஒரு இடத்துல இருக்குது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்னு. இன்னொரு வசனத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது வேற ஒரு வரிசை. 2 கொரிந்தியர், அதுக்கு காரணமும் சொல்கிறேன், அதுக்கு ஏன் அப்படி போட்டிருக்குன்னு. 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இதுதான் நம்ம ஆசீர்வாதம் சொல்கிறது. அதில் ஏன் இயேசுவை பற்றி முதல்ல வருது? இவருடைய கிருபையால் தான் அங்கே அவர்கிட்டயே போகணும். அவர்கிட்ட போகிறதுக்கு வழியே இவர் தான். அதனால் ஆசீர்வாதம் சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை, கிருபைன்னா கிறிஸ்து, கிறிஸ்துன்னா கிருபை, அந்த அளவுக்கு வந்துடுது. ரோமர் 6:14 என்ன போட்டிருக்கு? நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றாமல்
கிருபை கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமா, கிருபைக்கும் பதிலாக கிறிஸ்துவ கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். ஏன்னா கிறிஸ்துனா கிருபை, கிருபைனா கிறிஸ்து அந்த அளவுக்கு வந்துடுது. ஆக கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம், அதாவது பிசாசு உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. இந்த அறிவு நமக்கு தேவை. நம்ம நல்லா இருக்கலாம். நம்ம இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதுபோல நாம ஜெயிக்கலாம். ஏன்னா அவர் கூட இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்த ஆளு, பிசாசு கூட்ட அத்தனையும் ஜெயித்த ஆளு. அவர் சொல்றாரு, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகம்ங்கிற வார்த்தை உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரையும், அந்த மனுஷருக்குள்ள வேலை செய்கிற எல்லா பிசாசுகளையும் சேர்ந்தது தான் அந்த உலகம்ங்கிற வார்த்தை. என்ன ஆண்டவரே இப்படி, என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? ஆமாம், உலகம்ங்கிறது வேற, பூமிங்கிறது வேற. பூமி அது நிறைவும் கர்த்தருடையது, ஆனால் உலகம் கர்த்தருடையதான். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். இந்த தமக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள, அதெல்லாம் உலகத்தோட போயிடுச்சு, அதெல்லாம் பிசாசோட போயிடுச்சு. நாம் கர்த்தருக்கு சொந்தம். நம்ம பரிசுத்தமானவர்கள் எப்படி சொல்கிறோம்? நாம் கர்த்தருக்கு சொந்தம். கர்த்தருக்கு சொந்தமான எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது. கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறதெல்லாம் பரிசுத்தம் இல்லை. அதனால் கர்த்தர் இது ஒரு முதல் கனி, முதல் சம்பளம், இல்லை நிலத்தில் விளைஞ்ச முதல் ஒரு கனி எதையாவது எடுத்து முதல்ல வந்து கர்த்தருக்குன்னு எடுத்து வை. கர்த்தருக்கு பரிசுத்தம் அது. கர்த்தருக்குன்னு நீங்கள் தூக்கி வச்சிங்க, கர்த்தருக்கு சொந்தம்னு சொல்லிட்டீங்க, அவரோட கூட இணைஞ்சிருச்சு. அதை வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. நீங்கள் உங்களை நான் கர்த்தருக்கு சொந்தம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. நான் கர்த்தருக்கு சொந்தம் நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம். பாவம் செய்யாமல் இருந்தால் பரிசுத்தம். எஸ், உண்மைதான். பாவம் செய்யாமல் இருக்கிறது நீதி அநீதியில் போயிடும். தேவனுடைய நீதி சொல்லுது, நீ உன்கிட்ட பாவம் இல்லை, ஏன்னா நீ என்கிட்ட வந்துட்ட, இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவிருச்சு. அது சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அது நீதி. பரிசுத்தம்ங்கிறது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். பரிசுத்தம் அவரோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அவரோட ஒட்டிக்கிட்டு இருந்தா அது நீதி. அவரோட ஒட்டிக்கிட்டு இல்லைன்னா அது தீட்டு. தீட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? நம்ம தமிழ் மக்களுக்கு நல்லா விளங்கும். தீட்டுங்கிறது தெரியும் அவங்களுக்கு. கர்த்தரோட கூட இசைந்திருந்தா, மனசு ஒத்து போச்சுன்னா அவரோட இசைந்திருந்தா அது பரிசுத்தம். நம்முடைய வார்த்தைகள், அவருடைய தழும்புகளாலே குணமானேன், பரிசுத்தமாக பேசுகிறோம். என்னத்தை ஒன்று சுகமாக மாட்டேங்குது, ஒன்று நடக்க மாட்டேங்குது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வேற மாதிரி பேசுகிறோம். அப்போ நம்முடைய விசுவாசம் வீணாக இருக்கிறது. எங்கே எடுத்து வாசியும் பார்க்கலாம். யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் என்னமோ ஒன்று பேசி வச்சிருக்கிறாரு. அந்த இருதயத்தை வஞ்சித்து நீங்கள் வேற ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களுடைய பக்தியே வீணாக இருக்கும். அதாவது இந்த வெளிப்பாடுகள் எல்லாருடைய இருதயத்தில் இருக்குதுங்கிறதுக்கு அநேக வசனங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. நான் தேவன், இயேசு உனக்காக இவ்வளோ வேலை செஞ்சார், பரிசுத்தாவியானவர் கூட இருந்து நடத்துகிறாரு, நான் தேவன், நீ என்னோட கூட இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, இல்லை எனக்கு என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படி நம்ம பேசலை. இந்த பைபிளில் இருக்க அவ்வளோ வார்த்தையை நீங்கள் யாராவது ஒன்றுமே தெரியாதவன்கிட்ட சொல்லுங்கள்,
அவனுக்கு விளங்கிடும். ஏன்னா ஆமாமான்னுவேன், ஆமாமான்னா ஏற்கனவே உள்ள அந்த விவரம் இருக்குது. அதனால தான் நீங்களும் நானும் இப்போ இந்த வசனத்தை கேட்டு ஆமாம் கரெக்டுன்னு வர்றோம். இதை ஏன் நான் பிரசங்கிக்கிறேன், இது கரெக்டுன்னு ஏன் மனசு சொல்லுது, கேட்குற உங்களுக்கு ஆமாம் இது சரின்னு தெரியுது. எழுதினவர் கர்த்தர், ஆவியானவர் இதை எழுதி போட்டார், ஆவியானவர் இப்போ ஏன்ட்ட இருந்து பேசுகிறாரு, ஆவியானவர் உங்ககிட்ட இருந்து ஆமாம் இது கரெக்டுன்னு சொல்ல வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட இருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சாட்சி இடுகிறார். ஆச்சரியமா இல்லை? எழுதினது அவரு, பேப்பரில் எழுதி வைக்கிற போட்டவர் அவரு. அதாவது அந்த எழுதினவங்ககிட்டெல்லாம் இன்ஸ்பிரேஷன், அவர்களுக்குள்ள உற்சாகத்தை கொடுத்தா இதை எழுது அப்படின்னு எழுத வச்சவர் அவர். அவர் என்ன அர்த்தத்தில் எழுதினார்னு தெரியும், அந்த அர்த்தத்தை நமக்கு விளங்க வைக்கிறவர் அவர். அதை விளங்கிக்கிட்டு என் வாய் பேசுது, பேசுகிறப்ப ஆவியானவர் பேசுகிறாரு, கேட்குறப்ப நீங்கள் கேட்பீங்க, அதே ஆவியானவர் உங்களுக்கு விளங்க வைக்கிறார். ஆச்சரியமா இல்லை? அப்படியானால் தேவனை பற்றிய சகல வெளிப்பாடும் நம்முடைய இருதயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு வசனம் ஏதாவது சொல்லுவீங்களா? தேவனை பற்றிய வெளிப்பாடு நம்முடைய இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் உங்களுக்கு அபிஷேகம் போதிக்குமா? அப்போ அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நமக்கு போதிக்குதா? ஆமாம் போதிக்குது. 1 யோவான் 2:27. 1 யோவான் 2:27. இப்போ நான் சொன்ன வசனம் அதில் இருக்கும், வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அபிஷேகம் சகலத்தையும் குறித்து, அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. எவ்வளவு சூப்பர் பிரசங்கம் யாது! தேவன் நம் யாருக்குமே மறைந்திருக்கிறவர் அல்ல. நான் சொல்லுவேன், அந்த காலத்தில் நீங்கள் கடவுளை தேடி போகிறப்ப இவர் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிட்டு கண்ணாமூச்சி விளையாண்டுக்கிட்டு எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அப்புறமேலு நீங்கள் பரலோகத்துக்கு போகிறப்ப, நியாய தீர்ப்பு போகிறப்ப ஏன் என்னை கும்பிடலைன்னு அவர் உங்களை கேட்க முடியாது. ஏன்னா நம்ம தேடி போனோம், இவர் ஒழிஞ்சுக்கிட்டாரு, அப்புறம் நீர் எப்படி இந்த கேள்வியை கேட்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் தேடினேன், நீர் ஒழிஞ்சுக்கிட்டீரு அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நீ வா வா வா, நம்ம எல்லாத்துக்கிட்டே வர்றாரா, என்னுடைய குமாரனா இயேசு உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறார், வா அவர்கிட்ட நீ என்கிட்ட வந்துடலாம், பரலோகமே வரலான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாராம். இந்த விவரங்கள், எல்லா விவரங்களும் எல்லா மனிதர்களுடைய ஆவியிலும் இருக்கிறது. அதனால தான் சுவிசேஷத்தை சொன்ன உடனே ஏற்றுக்கிற மாட்டேங்கிறவங்க கூட நீங்கள் சொல்கிறது கரெக்டும்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கிற மாட்டேன்பாங்க, எங்கள் வீட்டில் விட மாட்டேன்றவாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டும்பாங்க. நான் சொல்லுவேன், அப்போ கரெக்ட் இல்லை, அப்போ வாங்க சர்ச்சுக்குன்னா, இல்லை முடியாது, எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு கூட்டம், உங்கள் சர்ச்சுக்கு வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அப்புறம் அதுக்கு ஒரு லைசன்ஸ் வேறு எங்கே, அந்த லைசன்ஸ் இங்கே இல்லை. அவங்களுக்கு தெரியலையா? தெரிந்திருக்கிறது. கர்த்தர் அவருடைய இருதயத்தில் வெளிப்பட்டிருக்கிறார், பேசி இருக்கிறார். இந்த வசனம் தான் கேட்டேன் நான், எங்கே இருக்கு கண்டுபிடிச்சிக்கலாம்? அக்காலத்திலே நான் என்னுடைய பிரமாணங்களை, என்னுடைய கற்பனைகளை அவருடைய இருதயத்தில் வைத்து அவருடைய வாயில் மனதிலே எழுதுவேன். எங்கே அந்த வசனம்? எரேமியா 31:33. எரேமியா 31:33 எடுத்துட்டீங்களா? கடகடன்னு எடுக்கணும். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும்
ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். என்ன சூப்பர் கர்த்தர் இவரு! எல்லா விவரங்களையும் நமக்குள்ள வச்சுட்டாராம். கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிக்க வேண்டியதில்லை. முன்னாடி நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, உள்ளத்தில் வைத்து இருதயத்தில் எழுதி, அவரை பற்றிய போதனைகள் எல்லாமே நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில். இன்னைக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்கங்க. இது ஒரு தெய்வம், இதோட பெருசுன்னொன்று, இதோட பெருசுன்னொன்று, இதோட பெருசுன்னு கேட்டால் சொன்னால் சரி, அப்புறம் எல்லாத்தோட பெருசுன்னு நம்ம கேட்போம்ல. அதை சொல்ல வரைக்கும் நம்ம ஒத்துக்கிற மாட்டோம்ல. இப்போ நம்ம தேசங்களில் ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது. இதெல்லாம் தெய்வமா? தெய்வம் இல்லைன்னு தான் இதெல்லாம் விட்டுவிட்டு வேறு தேடி தேடி போய் ஏதோ ஒன்று வந்துச்சு, பார்த்தேன், திருப்தி கொடுக்கல போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று தேடி போனால் அதுவும் சரியில்லைன்ட்டு அப்புறம் இன்னொன்று தேடி போனால் 33 கோடி ஆயிடுச்சு. 33 கோடி தேவர்கள் வந்துட்டாங்க. அப்புறமா ஒன்று சரியா இல்லை. ஆனால் இயேசு வந்தார், கண்டுபிடிச்சிட்டேங்கிறான். இயேசு வந்தார், கர்த்தரை கண்டுபிடிச்சிட்டேங்கிறான். இன்னுமே தேட வேண்டியது இல்லைங்கிறான். கர்த்தரை கண்டுபிடிச்சிட்டேன்றான். கர்த்தர்கிட்ட உட்காந்துக்கிறான். இந்த கர்த்தர்கிட்ட உட்காந்துக்கிட்ட ஆளை பார்த்து வா அங்கே போய் இன்னொன்று தேடலான்னா வேலையை பாரு போன்னு சொல்லிடுவான். நீ வேணா இங்கே உட்காரு, இங்கே தான் திருப்தி இருக்குது, இங்கே தான் சமாதானம் இருக்குது, இங்கே தான் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, இங்கே தான் என்னோட பாவத்தை நினைக்கிறது இல்லைன்னு வேறு சொல்லியிருக்கிறார். அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அப்படின்னு எழுதியிருக்கு. உண்மை, சத்தியம் அது நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது அவரை கூப்பிட்டு வச்சுக்கணும். அவர் தான் சத்தியம், அவர் தான் அன்பு, அவர் தான் நீதி. நாம் அவருடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படி ஒரு பரிகாரத்தை செய்தார். அந்த நீதி உங்களுக்குள்ளே இருக்குது. ஆவியானவர் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாராம். என்னெல்லாம் இயேசு நமக்கு செய்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாராம். மற்ற கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேத்ஸ் அதை பாடம் படிக்கிறத விட இந்த பைபிள் படிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி? நமக்கு மறந்து போகுது. மற்ற பாடமெல்லாம் படிக்கிறது மறந்து போனால் ஞாபகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ஆள் வேணும், ஒரு ஆள் வாத்தியார் கூட இருந்து இதுடா அப்படி சொல்லணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? ஞாபகப்படுத்துகிறாராம். அப்படி ஒன்று வாசிச்சே இல்லை, அப்படி ஞாபகப்படுத்துகிறாராம். அப்படி ஞாபகப்படுத்துகிறாருன்னு எங்கே இருக்குது வசனம்? நீங்கள் மறந்து போனால் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாருன்னு வசனம் எங்கே இருக்கு? யோவான் 16:14 நான் வேற படுத்து. யோவான் 14:26 சரி, 23 வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து, யாரு? நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஞாபகப்படுத்துற ஆள் உள்ளுக்கே உட்கார்ந்துருக்கிறாரு. வசனம் வாசிக்கும் போது எழுதுனது அவர் என்ன அர்த்தத்தோட எழுதினாரோ அதை நம்முடைய இருதயத்தில் விளங்க பண்ணுறவர் அவர்.
நமக்கு தான் மறந்து போகுதே, உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் பைபிள் படிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் என்னத்தையாவது ஒரு தடவை வாசிச்சிருப்பீங்க, இங்கே நான் பேசுகிறப்ப ஆமாம்மா அங்கே ஒன்று வாசித்தோம்ல அப்படின்னு உள்ள ஞாபகம் வரும். மற்ற பாடங்கள்லாம் மறந்து போயிடலாம், ஆனால் இதை அவர் ஞாபகப்படுத்துவார். இருதயம் மட்டும் சரியாக இருக்கணும். நான் பாவத்திலையும் தெரிவேன், எல்லாம் அது அப்படிலாம் வராது. நான் கர்த்தரோட கூட இருப்பேன், எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவார். நீ பாவத்தில் போனால் கூட ஏய் போய் மாட்ட போகிற அப்படின்னு அதை வேணா சொல்லுவார். உனக்கு என்ன நரகம் போகணுமா அப்படின்னு சொல்லுவார். ஏற்கனவே இன்னார பேரில் நரகம் போயிருக்கான்ல அப்படி சொல்லுவார். காயினுடைய வழியில் பிழையாமுடைய வழியில் போகாத சொல்லுவார். நீ பாவத்துக்கு போனால் கூட அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருப்பார். நீ கர்த்தருக்குள்ளே இருந்தா அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறவர். ஆமா, அதை ஞாபகப்படுத்துறாரு. பாவிக்கு வேற ஒரு வார்த்தை, கர்த்தர்கிட்ட திரும்பி வர்றவனுக்கு இப்படி ஒரு வார்த்தை. அப்புறம் கர்த்தரோட கூட இருந்தாக்க என் பக்கத்தில் உட்காரு, இந்த பார் நான் சொல்கிற மாதிரி இந்த பூமி இந்த உலகத்தை நீ ஆண்டுக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன சொல்கிறிய அது பரலோகம் அதை அங்கீகரிக்குங்கிறார். அப்போ கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு அவர் தந்த பரிசுத்த ஆவியானவர். அப்படிதான் போட்டிருக்கா அப்போஸ்தலர் 5:32 பாருங்க. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி. பரிசுத்த ஆவி ஏதோ இடத்துல இந்த சாட்சி கொடுக்குறாரு, இதுதான் அப்படின்னு சொல்லி. நாங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கோம். அவர் தான் குமாரன், அவர் தான் மரித்தார், அவர் தான் உயிர் தெழுந்தார், அவர் தேவனுடைய குமாரன், அவருக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த பரிசுத்த ஆவியானவரும் யாருக்குள்ள வர்றாரு? தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு வர்றாரு. அவர் வந்துக்கிட்டு இயேசுவே தேவனுடைய குமாரன் அவரும் சாட்சி கொடுக்குறாரு. சரி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பற்றி இதை சொல்லி முடிச்சுக்கிறேன் நான். பிதா நம்பர் 1, நம்பர் 2 இயேசுவை போட்டிருக்கு, குமாரனை போட்டிருக்கு. நம்பர் 3 பரிசுத்த ஆவியானவர். பிதா தன்னை பற்றி நான் எப்படி பெரியவர், நான் தான் பெரியவர், நான் தான் கடவுள், வேற யாரும் இல்லை அவ்வளோதான் சொல்லுவார். இயேசு சொல்லுவார் நானே வழியும் சத்தியமோ. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னார்? நான் உள்ளுக்குள்ளேருந்து சொல்கிறேன் கவனி, உனக்குள்ளேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் கவனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தன்னை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்கிறார். இயேசு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பாருங்கிறார். அப்புறம் இயேசுவை கேட்டால் பிதா என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொன்னேன் பாரு. பரிசுத்த ஆவியானவரை கேட்டால் இயேசுடைய சரக்கை தான் எடுத்து சொல்கிறேன், ஏன்னா இயேசு மூலமாக தான் ரட்சிப்பு உண்டாயிருக்கு, அதனால் அதைத்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். இப்போ நம்ம வாசித்த பகுதியில் இந்த வார்த்தை வசனமெல்லாம் வந்துருச்சு. பிதாதான் பிதா, அவர் தான் சூப்பர் பர்சன், சூப்பர்மேன் கிடையாது, சூப்பர் பர்சனாலிட்டி, பெரிய ஆள். அண்ட சராசரங்களை நிரப்பி இருக்கிறவர், சகலத்தை ஆளுகிறவர், தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் ஆளுகிறவர், அதன் பாதையில் அவ்வளவு சூரிய சந்திர நட்சத்திரங்களை போக வைக்கிறவர், சகலத்தையும் தம்முடைய வார்த்தைகளை தாங்குகிறவர் அப்படி எழுதியிருக்கு. அவருடைய குமாரன் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணதுக்கே அது உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டவரான். அவருடைய வேலையே நமக்கு பரிகாரம் பண்ணுறது தான். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவர் நல்லா செஞ்சுருக்கிறாரு, வா வா இயேசுனார் மூலமாக வா பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு இவர் கூப்பிடுற வேலை. பரிசுத்த ஆவியானவர் தான் பிதாவாகிய தேவனுடைய செக்ரட்டரி மாதிரி, காரியதர்சி மாதிரி, காரியத்தை சாதிக்கிறவர். வா 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 அப்படின்னு கூப்பிடுறவர். எல்லாரும் உலகத்தில் இருக்க எல்லாரையும் போய் கூப்பிடுறாரு. யாருக்கெல்லாம் மனம் இருக்கிறதோ அவர்கள் வருகிறார்கள், யாருக்கெல்லாம் மனம் இல்லை அவங்களாம் போயிடுறாங்க. சலாட்கள் அப்படியாடா சொன்ன, இயேசுடா சொன்ன, உன்னை உதைப்பை பாரு அப்படிங்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் சொன்னார், எங்கெல்லாம் பிரசங்கிக்கக்கூடாது, பன்றிகள் முன் முத்துக்களை
போடாதே. போட்டால் அதை மிதிச்சுட்டு உன்னையும் வந்து பீறி போட்டுரும். அவங்கெல்லாம் யாருன்னு சொல்கிறாரு? பன்றிகள். பரிசுத்தமானதே நாய்களுக்கு கூடாதே. நாய்களுக்கு. நாயை பற்றி நல்ல ரிப்போர்ட்டாக பைபிளில் காணாம். நல்ல ரிப்போர்ட்டுன்னு சொன்னாக்க யோபு சொல்லுவான், என்னுடைய மந்தையை காக்கிறதுக்கு வச்சுக்கிற நாய்கிட்ட கூட நான் அந்த மனுஷனை கிட்ட உட்கார வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவான். மந்தையை காக்கிற நாயின்னு சொல்கிறான். அந்த ஒரு தான் நம்ம நல்லதாக எடுத்துக்கலாம் நாய்கிட்ட. அப்படின்னு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க நாய் தான் கக்குனதே அது மாதிரி நீ போய் தொலையாத. நீ கர்த்தர்ட்ட வந்துட்டியா, மறுபடியும் அந்த கக்குனதை அந்த ஆராதனைக்கு அந்த எண்ணத்தை விட்டுட்டு வந்தியோ, திரும்ப அங்கே போனேன்னா நீ அதைத்தான் கக்குனதை தின்றேன்ற. நமக்கு அறிவு இருக்கணுங்க, மற்றவங்களை பற்றி கவலை இல்லை. நமக்கு அறிவு இருக்க வேண்டும். கர்த்தர்ட்ட நிற்கலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சகல காரியங்களை நமக்கு பேசி நினைப்பூட்டி போதித்து நம்மை வழிநடத்துகிறவர். வருங்காரியங்களை சொல்லி நமக்கு வழிநடத்துகிறவர். அப்படிதான் எழுதியிருக்கு. அதை இதில் வாசிக்கிறீங்க 16 யோவான் 16 யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய சத்திய ஆவிய பேரு இவருக்கு ஒரு சத்திய ஆவின்னு பேரு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை யாருக்கு? எங்களுக்கு. உங்களுக்கு தானா? சொல்லுங்க. வரப்போகிற காரியங்களை எனக்கு அறிவித்து என்னை வழி நடத்துவார். கர்த்தரோடு கூட இருப்போமாக. பிதா நம்முடைய பிதா. நம்முடைய சரீரத்துக்கு பெற்றோர் இங்கே இருக்காங்க. ஆனால் நம்முடைய ஆத்மா ஆவிக்கு பெற்றோர் நம்மை பிறப்பித்தவர் அவர். அதனால தான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு இயேசு சீஷர்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு. பரலோகத்தில் இருக்க பிதா அவர் உங்கள் பிதா. உங்கள் ஆவிக்கு அவர் தான் பிதா. உங்கள் ஆவியை பெற்றவர் அவர் தான். உங்களை பிறப்பிக்க பண்ணவர் பெற்றவர் அவர் தான். அதனால் பிதாட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னார். அப்படி ஜெபம் பண்ணுங்க, யூ வில் பி பிளஸ்ட். ஆவியானவர் உதவி செய்கிறாரு. அவர் உனக்கு ஜெபத்தில் உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு. அதை உதாசீனம் பண்ணாதீங்க. அது போர் அடிக்குது. ஆனால் அது வேலை செஞ்சால் கூலி. அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்னா டைம் எடுத்தீங்கன்னா அது ஒரு வேலை. அதுக்கு ஒரு கூலியை கர்த்தர் கொடுத்துருவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இல்லை, சகலமும் பரிபூரணமாய். அல்லேலூயா. ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இல்லை, அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தாரா? அல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை வேலைக்காக நன்றி. ஓய்வு நாள், அது வாரத்தின் முதலாம் நாள், சபை கூடி வருகிற நாள். நாங்கள் கூடி வந்து ஆராதிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து அந்த ஆராதனையில் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உமக்கு நன்றி. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவியோடு சேர்ந்து அந்நிய பாஷையில் பேச வைத்து எங்களை இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அல்ல, நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே, அந்த பரிபூரண ஜீவனுக்குள்ளே எங்களை நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனுடைய கரம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்திருப்பதாக. உம்முடைய கரம், நான் இப்பொழுது கேட்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கரம் இங்கே இருக்க ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்திருப்பதாக. இவருடைய வீடுகளின் மேல் அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இருப்பதாக. அக்கினி மதிலாய் சூழ்ந்திருப்பீராக. கர்த்தருக்கு பயந்தவர்களை சொல்ல கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே, அப்படியே கர்த்தருடைய தூதனுடைய காவல் இருப்பதாக. வசனங்கள் விளங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசிக்கட்டும், நன்மைகளை பெறட்டும், வாழ்ந்திருக்கட்டும், உமக்கு சாட்சியாக இருக்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜெயமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை,
இருக்கட்டும் கர்த்தாவே, உமக்கு மகிமையாக வாழட்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.